தொகுதியில் போட்டியிடுறதுக்கு உண்டான அதையும் நாங்க புக்ல வச்சிருக்கோம். எங்களோட திட்டங்களை ஏற்று செயல்படுத்தலைன்னா 21 தொகுதியில் நாங்க போட்டியிடுறோம் அப்படின்ற கண்டென்ட்டையும் நாங்க புக்ல வச்சிருக்கோம். காப்பி அடிச்சிருக்காங்க. காப்பி அடிக்கலைங்க, காப்பி வேற திருட்டு வேற, திருடி இருக்காங்க அப்படின்னு சொல்ல வரோம். நாங்க காப்பின்றது வேற, எங்களோட சம்மதத்தோட திருடல. கொடுத்துருக்கோம். நாங்க என்னன்னு சொல்லி கொடுத்தோம்னா, அவங்க வாக்குறுதி என்னன்னா தலைமையை சந்திச்சு உங்களோட அறிக்கையை தலைமையிட்ட சமர்ப்பிச்சுட்டு தலைமையில இருந்து கூப்பிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இது வரைக்கும் அழைப்பு இல்லை. ஆனா எங்களோட திட்டங்களை மட்டும் ஒவ்வொன்றா அறிவிச்சிட்டு இருக்காங்க. பேசணும், எங்களோட திட்டங்களை நீங்க அறிவிச்சிருங்க, இது வரைக்கும் எங்களை கூப்பிடல. அப்ப நாங்க 4 வருஷமா எங்க 3 அமைப்பும் சேர்ந்து உருவாக்கின தேர்தல் கையேட்டுக்கு என்ன இருக்கு, என்ன மதிப்பு இருக்கு? நீங்க வந்து இதை நீங்களே மறுபடியும் வந்து நீங்க அவங்க தேர்தல் அறிக்கை அருண்ராஜ் நேரில் சந்திச்சு தானே கொடுத்தோம். நேரில் தானே பேசணும். நேற்று தானே திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. 21 தொகுதியில் தனித்து போட்டியிடுவதற்கான எங்கள் தேர்தல் அறிக்கை குழு தான் தயார் பண்ணியிருக்கோம். இதை வந்து அனைத்து கட்சிகளுக்கும் நாங்க வந்து சமர்ப்பிக்கும் போது எங்களுடைய தேர்தல் அறிக்கையினுடைய நிலைப்பாட்டை அவங்க ஏற்றுக்கொள்ற பட்சத்துல அவங்களோட இணைந்து பயணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துலதான் நாங்க வந்து அதிமுக, திமுக, பாட்டாளி மக்கள் கட்சி இது போன்ற அனைத்து கட்சிகளுக்கும் கொடுக்குற வகையில தமிழக வெற்றி கழகத்துக்கும் நாங்க கொடுத்துருக்கோம். இதுல என்ன அப்படின்னா, அவங்க தமிழக வெற்றி கழகத்துடைய தேர்தல் அறிக்கையினுடைய கட்டுப்பாட்டு குழுன்னு ஒரு குழு இருக்கு இல்லையா, அந்த குழு சார்பாக அருண்ராஜ் அவர்களுக்கு நாங்க இந்த பத்திரிகையை தாக்கல் பண்ணியிருக்கோம். ஆனா இவர் வந்து இதுல இருக்கிற கண்டென்ட்ஸை தனியா எடுத்து அவர் வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கொடுத்திருக்கார். ஆனால் நாங்கள் உருவாக்குன அந்த குழுவாக அதை அவருக்கு ஒப்பிக்கல அப்படிங்கிறத எங்களுடைய குற்றச்சாட்டை நாங்க பதிவு பண்றோம். அப்படி ஒப்பிச்சிருந்தால் நாங்கள் 21 தொகுதியில தனிச்சு போட்டியிடுவதற்கான இந்த குழு தயாரிப்பை அவர் கூப்பிட்டு நீங்க ஏன் எங்களோட இணைந்து பயணிக்க வேண்டாமா அப்படின்ற அவர் கூப்பிட்டுருக்கணும்ல. நாங்கள் தொடர்ச்சி அதை முயற்சி பண்ணியிருக்கோம். ஆனா அவங்க எந்த நிலைப்பாட்டுக்கும் இன்ன வரைக்கும் அழைப்பு கொடுக்கல. ஆனா எங்களுடைய தேர்தலுடைய அறிக்கை குழுல இருக்கிற அந்த 4 பக்கங்களை இவர்கள் எடுத்து தனியாக வந்து அவங்க மாநாட்டுல அறிவிக்கிறாங்க அப்படின்னா, அப்ப எங்களுடைய பயணத்துடைய திட்டங்களை அவர் ஏற்றுக்கிட்டாருன்னு தானே அர்த்தம். அப்போ இந்த திட்டங்கள் நேரடியாக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு சென்றடைந்ததா இல்லையா அப்படிங்கிறது எங்களுடைய அச்சம். அதனால இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக எங்களுடைய அந்த தேர்தல் அறிக்கை குழு தயாரித்த 4 படிவங்களை நீங்கள் அங்க மாநாட்டுல நீங்க சொன்னதை நேரடியாக எங்கள் மூலயமாக வந்ததா அல்லது அவர்கள் திணிக்கப்பட்டதா என்பதை விஜய் வந்து சொல்லணும். அதே மாதிரி எங்களுடைய தேர்தல் அறிக்கை குழுவில் இருக்கிற அந்த படிவங்களை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் எங்களுடைய நிலைப்பாட்டை அவர்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கும் அந்த தேர்தலில் பங்கெடுப்பதற்கு அவர் அழைப்பு விடுக்க வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் அதுக்கான அடுத்த கட்ட பயணங்களை செய்வதற்கு தயாராக